எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கடையில ஒரு பொருள் வாங்கும்போது அதோட பாக்கெட்ல கிராஸ் வெயிட், நெட் வெயிட்னு 2 எடை போட்டிருக்குமே பார்த்திருக்கீங்களா? அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இந்த பெட்டி இருக்கு. இதோட உண்மையான எடை என்னவா இருக்கும்? வெறும் பாக்ஸோட எடையா, இல்ல உள்ள இருக்கிற பொருளோட எடையா, இல்ல ரெண்டும் சேர்த்தா? இதுதான் இங்க கேள்வி. வாங்க, இதுக்கான பதில ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, ஒரு எடையோட கதையில நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அதோட முழு உருவத்தை தான். அதை தான் நாம மொத்த எடை, அதாவது கிராஸ் வெயிட்னு சொல்றோம். இங்கிருந்து தான் நம்மளோட தேடல் ஆரம்பிக்குது. மொத்த எடைங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு பொருளை அதோட பேக்கேஜிங், அதாவது அதோட பெட்டி, சுத்தி இருக்கிற கவர், உள்ள இருக்கிற தர்மாகோல்னு எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து எடை போட்டா வர்றது தான் மொத்த எடை. சுருக்கமா சொன்னா, நீங்க கையில வச்சிருக்கிற அந்த முழு பேக்கேஜோட எடை தாங்க இது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இங்க பாருங்க, இந்த பொருளையும் அதோட பெட்டியையும் சேர்த்தா வர்றது தான் மொத்த எடை. நீங்க ஆன்லைன்ல ஒரு ஃபோன் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கொரியர் கம்பெனி எதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க? அந்த ஃபோனுக்கு மட்டுமா? இல்லவே இல்ல. அந்த ஃபோனு, அதோட பாக்ஸு, உள்ள இருக்கிற சார்ஜர் பாக்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து எடை போட்டு தான் காசு வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் மொத்த எடை. ஓகே, இப்போ மொத்த எடைன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு நிமிஷம், நமக்கு அந்த பெட்டி எதுக்கு? நமக்கு தேவை உள்ள இருக்கிற பொருள் மட்டும்தானே. அப்போ அந்த பொருளோட எடை மட்டும் என்னவா இருக்கும்? அதுக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு பேரு தான் நிகர எடை, அதாவது நெட் வெயிட். இதுதான் நீங்க உண்மையிலேயே காசு கொடுத்து வாங்குற பொருளோட எடை. உதாரணத்துக்கு, நீங்க வாங்குற காஃபி தூள், பிஸ்கட் இல்ல சிப்ஸ் பாக்கெட்னு எதுவா இருந்தாலும் சரி, அந்த பேக்கேஜிங்க தவிர்த்து உள்ள இருக்கிற பொருளோட எடை மட்டும்தான் நிகர எடை. ஆமா, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாம கடைக்காரர்கள்ட்ட காசு கொடுக்கறது அந்த கலர் கலரான பாக்கெட்டுக்காகவோ இல்ல அட்டைப்பெட்டிக்காகவோ கிடையாது. உள்ள இருக்கிற பொருளுக்காக மட்டும்தான். அந்த பொருளோட எடை தான் இந்த நிகர எடை. சரி, இப்ப நம்ம கிட்ட 2 எடை இருக்கு. மொத்த எடை, அதாவது பொருளும் பேக்கேஜிங்கும் சேர்ந்தது. இன்னொன்னு நிகர எடை, அதாவது பொருள் மட்டும். இது ரெண்டும் வெவ்வேறுன்னு நமக்கு தெரியும். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு எடை காணாம போதே, அதாவது அந்த பேக்கேஜிங்கோட எடை. அதுக்கு என்ன பேரு? வாங்க பார்க்கலாம். அந்த காணாம போன எடைக்கு பேர் தான் டேர் எடை. இது மேல ஒண்ணும் இல்ல, அந்த பொருளை பேக் பண்ண பயன்படுற எல்லா பொருட்களோட எடை. அதாவது அந்த அட்டைப்பெட்டி, பிளாஸ்டிக் கவர், டப்பா, ஜாடின்னு எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். சிம்பிளா சொன்னா, மொத்த எடையிலேருந்து நிகர எடைய கழிச்சா வர்றது தான் இந்த டேர் எடை. அப்போ பாருங்க, இந்த மூணுத்தையும் சேர்த்தா நமக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா கிடைக்குது. மொத்த எடைங்கிறது நிகர எடையையும் டேர் எடையும் கூட்டினா வர்றது தான். அதாவது கிராஸ் வெயிட் ஈக்குவல் டு நெட் வெயிட் பிளஸ் டேர் வெயிட். அவ்வளோதாங்க விஷயம். இப்போ உங்களுக்கு முழு படமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கிராஸ் வெயிட், நெட் வெயிட், டேர் வெயிட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கிறது உண்மையிலேயே முக்கியமா? ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஷிப்பிங் மாதிரி பெரிய பெரிய துறைகள்ல யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்கன்னா அவங்க நிகர எடையை பார்க்க மாட்டாங்க, மொத்த எடையை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த எடைக்கு தான் டிரான்ஸ்போர்ட் செலவு. அது மட்டும் இல்லாம ஒரு லாரிலையோ இல்ல கப்பல்லையோ எவ்வளவு எடை ஏத்தலான்னு ஒரு கணக்கு இருக்கும். அது மொத்த எடையை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய அபராதத்திலையும் ஆபத்திலையும் கொண்டு போய் விடும். சரி, அது பெரிய பிசினஸ். நமக்கு எதுக்குன்னு நினைக்கிறீங்களா? நாம தினமும் போற மளிகை கடையிலேயே இது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்க 1 கிலோ முந்திரி வாங்குறீங்க. அவங்க நிகர எடைக்கு தான் காசு வாங்கணும், அந்த பாக்ஸோட எடைக்கு இல்ல. சட்டப்படியும் ஒரு பொருளோட பாக்கெட்ல நிகர எடைய கட்டாயம் குறிப்பிட்டிருக்கணும். அப்போதான் நீங்க வாங்குற பொருளுக்கு சரியான விலை கொடுக்கறீங்களான்னு உறுதிப்படுத்திக்க முடியும். நீங்க காசு கொடுக்கறது பொருளுக்கு, பேக்கேஜிங்க்கு இல்ல. இத இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிரீம் வாங்குறீங்க. அது வெறும் 100 கிராம் தான் இருக்கு. ஆனா அதோட பேக்கேஜிங், அந்த கண்ணாடி ஜாடி மட்டுமே 50 கிராம் இருக்குன்னு வச்சுப்போம். தெரியாம மொத்த எடையை வச்சு விலை போட்டா என்னாகும்? நீங்க தேவையில்லாம அந்த 50 கிராம் கண்ணாடிக்கு காசு கொடுப்பீங்க. இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா பெரிய அளவுல நடக்கும்போது இது ஒரு பெரிய மறைமுக செலவு. பிரபலமான மேலாண்மை நிபுணர் பீட்டர் ட்ரக்கர் சொன்ன மாதிரி, நம்மால அளவிட முடியாத ஒரு விஷயத்த நம்மால நிர்வகிக்கவும் முடியாது. இது இங்க 100க்கு 100 உண்மை. இந்த எடைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு புத்திசாலியான நுகர்வோர். அது ஒரு பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு மாதாந்திர பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, இந்த அறிவு கண்டிப்பா உதவும். ஆக, இந்த உரையாடலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன்.
இனிமே நீங்க ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம குடுக்கற காசு உண்மையிலேயே அந்த பொருளுக்காக மட்டும் தானா, இல்ல அந்த பளபளப்பான பேக்கேஜிங்குக்கும் சேர்த்து தான் குடுக்கறோமா? அடுத்த முறை ஷாப்பிங் போகும்போது அந்த பாக்கெட்ல இருக்கிற நிகர எடைய ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கே பதில் கிடைக்கும்.